மன வேதனையும் வலியும் மக்கள் மூலிமா தெரிவிக்கணும்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு சொல்றது எங்களுக்கு தெரியாது. மேபி ஆமாம், ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். நாங்கள் தான் போயிட்டு ஆரம்பத்தில் வித்தின் 2 இயர்ஸ் வந்த கட்சி, வித்தின் 2 இயர்ஸ் ஆசிய மக்களாகிய நாங்கள் தான் போயிட்டு சைக்கிள் கட்சிக்காரங்க யார் கட்சிக்காரங்க நாங்கள் போயிட்டு தான் சைக்கிளில் போயிட்டு போஸ்டர் போட்டுறதையும் ஒரு விஷயத்தை பேனர் அடிக்கிறது, ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு காலகட்டத்தில் எங்களை பார்த்து ஏளனம் செஞ்சாங்க. போஸ்டர் முன்னாடி வந்து போஸ்டர் கிளிக்க ஆமாம் வந்துட்டானுங்க, ஒரு இடம் கூட வராது வந்துட்டானுங்க, இப்போ வந்து ஓட்டாங்க என்ன கிளிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏளனம் பண்ணவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் எங்களால் போய் நிற்க முடியாது இல்லையா? இதுதான் எங்கள் மன வேதனையும் வலியும். செலவு வந்து அதுக்குண்டான செலவுகள் தான் நாங்கள் பண்ண முடியும். ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு இருங்க சார், நான் சொல்லிடுறேன் அது பதில். அதாவது நீங்கள் செலவு எவ்வளோ பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பைசா கூட செலவு பண்ணாதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய உடல் உழைப்பு செலவுக்கும் மேலே அது. காசு செலவு பண்ணுறதை விட எல்லாம் செலவு நீங்கள் கூட கொடுத்துருங்க, ஒரு 100 ரூபாய் 200 கேட்டால். ஆனால் ஒரு இடத்துல போய் நிற்க உங்களால் நிற்க முடியுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து நாங்கள் ஒரு சில விஷயத்துக்கு சார் அதுதான் சார் சொல்ல வரேன். நாங்கள் அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. நான் அதுக்காக சொல்ல சார். இல்லை அந்த செலவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவு தான் சார். ஒரு நிமிஷம் சார். இல்லை சார், ஒரு நிமிஷம். இந்த செலவு எங்களுடைய சொந்தம் சார், எங்களுடைய சொந்தம். ஏன்னா எங்களோட மன வருத்தத்தை உருவாக்குற செலவு. ஏன்னா எங்களுக்கு உண்டான இது நாங்கள் வந்து செய்யணும்னு நினைச்சு செஞ்சோம். ரைட் சார், ஓகே. அது செலவு தான் சார். அப்படி இல்லைண்ணா, ஒரு சொல்றது என்ன செலவு பண்ண ஆமா அது பண்ணிருக்கோம், எல்லாமே செலவு தானே. செலவு பண்ணிட்டு தான் வெளிப்படையா சொல்றோம். செலவு அது மட்டும் செலவாக அந்த மாதிரி பண்ணும்போது செலவாகாதா? சரி, அடுத்தது என்ன சொல்லுங்க கேளுங்க. வேற எப்படி சார்? அது சார் அதாவது அவங்க வந்து போஸ்டிங்கை வந்துட்டு மாற்றி போடணுன்றது வந்து விஷயம் அது வந்து தலைமையில் பார்த்துட்டோன்னு சொல்கிறாங்க சார். அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் வந்து அடிப்படை தொண்டராக இருந்து வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்காம எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலை. ஒரு போஸ்டிங் மாற்றணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை தெரியப்படுத்தாமல் கொஞ்சம் டைமிங் கேட்டாங்க. 1 நாள் 2 நாள் டைமிங் கேட்டாங்க. அந்த டைமிங் இப்போது நான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து உங்ககிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இது மாதிரி வந்து இதை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்களே என்ன கேட்பீங்க? மாற்றி இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து நாங்கள் இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு அப்போலாம் என்ன உங்களுக்கு தெரியாதான் நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் இப்போ வந்து நடந்துருக்குறது. நாங்கள் டைம் கொடுத்தோம், ஒரு 2 நாள் டைம் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணலாம், அதை சரியாக கன்சிடர் பண்ணாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், இதை வந்து தளபதிக்கு தெரியப்படுத்தலாம், இது எப்படி இது நடந்திருக்கும், ஏன்னா தளபதிக்கு தெரியுமே. புஷியானந்த் அதுதான் அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் வாங்க ஏன் நாங்களும் கூட வரோம், நம்ம ஒரு 10 பேர் போகலான்னா அவங்க வந்து இல்லை அதெல்லாம் நம்ம போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாவட்டத்துக்கு அதான் எங்களுடைய மாவட்டம் ஏற்கனவே இருந்த மாவட்ட நிர்வாகி தான். நாங்கள் வந்து நிர்வாகிகள் தாங்க, தொண்டர்கள் தான். நிர்வாகிகள் பொறுப்பு யாருமே போடணும் சார். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பொறுப்பு போட்டிருந்தா இப்போ ஒன்றியம் ஊராட்சி நகரத்தில் வந்து பொறுப்பு போட்டிருந்தாங்கன்னா மாவட்டம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருப்போம் மாவட்டத்தை வந்து. ஆமாம் சார். இல்லை சார், இல்லை நான் சொல்லுங்க. அதாவது அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து மாநில லெவலில் செயலாளராக போட்டாங்க, துணை செயலாளர் யாரை ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் திரு தீனான்கின்ற தினகரனை வந்து போட்டாங்க. அவர் வந்து அந்த மேல் லெவலுக்கு போனது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் எங்களுடைய கட்சிக்காரர், அவர் அடிப்படை தொண்டர், அவரும் அப்படி தான் வந்தார். அதனால் வந்துட்டு அவரு எனக்கு ஓகே தான், அது வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு வெளியிலேருந்து ஒருத்தர் கட்சிக்கார் வராங்கன்னும் போது அவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவுமே ஒரு முன்னறிப்பு சொல்லணும், இது மாதிரி வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிவிக்காமல் திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. நாங்கள் தெரியப்படுத்தி தான் நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம். இது மாதிரி இவர் வேணாங்க, இப்போ இங்கே தெரிவிக்கிற அப்ஜெக்ஷன் அங்கேயே தெரிவிச்சுட்டு எல்லாம் ஒன்று கூடி இருக்கும். இப்போ எங்களுக்கு யாருக்குமே சொல்லணும், திடீர்னு போட்டோன்னே தலைமைன்னுறாங்க. தலைமை தான் கேட்டுருவாங்க. தலைமை பணம் எடுத்த முடிவு அப்படின்னும் போது
அது எந்த தலைமைன்னு கேட்டால் அந்த தலைமையை சொல்ல மாட்றாங்க. தளபதி தலைமையா இல்லை நம்ம புஷியானந்த் ஐயா தலைமையான்றது சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட பேச முடியும். அதையும் எங்ககிட்ட சொல்லாத போது நான் யாருக்கிட்ட போய் நாங்கள் எங்கள் கோரி சொல்ல முடியும்? தளபதியை நேரடியாக எங்களால் சந்திக்க முடியல. இதுதான் இப்போ எங்களுடைய விஷயம். அவருக்கு தெரியப்படுத்துறோம், இது வாயிலாக வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதுதான் சார். இல்லை பொதுச் செயலாளர் தான் கேட்குறோம். இப்போ அவர்கிட்ட தான் நான் என்ன கேட்குறேன்னா, அவரையும் பார்க்க, அதுதான் சொல்கிறேன். அது மாவட்டக்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் போக முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவட்டத்துக்கிட்ட தான் பேசணும் போனோம். நாங்கள் மாவட்டத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம். இது மாதிரி பொதுச் செயலாளர் ஐயா கிட்ட கூப்பிட்டு போய் எங்களை பேச வைங்க, எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். மனுவே கொடுக்குறோன்னு சொன்னோம். அதுக்கே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டுமே வந்து கொடுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. அதை மீறி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோன்னா, எங்களுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு ஊர்லேயும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் இருக்காங்க. இந்த 100 பேர் 200 பேர் தீர்மானிக்கிறத வந்து மக்கள் எல்லாம் எது சொல்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல முடியாது. மக்கள் எல்லாமே ஏற்றுக்கல, எங்களை மட்டும் தான் ஏற்றுக்கிறாங்க. மாவட்ட செயலாளரை தளபதி வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி, அதாவது ஒரு பொறுப்பில் மாவட்ட செயலாளராக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இதுவெலாம் இருக்குது. எங்ககிட்டே என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி யார் வேணாலும் கட்சியில் வரலாம், கட்சியில் வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவங்க பயணிக்கணும். 3 வருஷம் பயணித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்புன்றத நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அசூரன்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கான இது உங்களுக்கான இது கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. வீடியோ ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. உங்களுக்கான இது எல்லாமே அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சண்டே வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது தான் எங்களால் இதை ஏற்றுக்க முடியல. இதுவே எங்கள் கட்சியில் இருந்து ஒருத்தருக்கு மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுட்டு இருப்போம். இவர் கட்சிக்காரு, இவர் உழைச்சிருக்காரு, பரவாயில்ல நம்ம கட்சிக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஏற்றுருக்கலாம். ஏன்னா அது மாவட்ட செயலாளர், அவர் கட்சி நிர்வாகிக்கு அதை கொடுக்குறது நல்ல விஷயம். ஒருத்தங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது சடனாக கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன? அவருக்கு எப்படி, நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? நான் வந்து நான் என் ஊரில் வேலை பார்க்குறேன் கேளம்பகத்தில், இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இவர் யாருன்றது அவருக்கு தெரியாது. ஆனால் பழைய மாவட்டத்துக்கு தெரியும், இவங்க யார், இவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க, அப்படி எல்லாமே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மாவட்ட இந்த சொல்லிடுறேன், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு.